இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இரண்டாவது பாதாள சாக்கடையில் தட்டுப்பட்டது ஒரு பொருள். சீறி பாய்ந்தன மோப்ப நாய்கள். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஆலை விழுங்கிய பாதாள சாக்கடையில் ஓர் இந்திய பிரஜையான 48 வயது விஜயலட்சுமியை தேடும் பணி இன்று சரியாக 7வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் மஸ்ஜித் இந்தியாவில் பாதாள சாக்கடை கால்வாய்களின் 2வது ஸ்லாப்பு பகுதியில் ஒரு திடமான பொருள் தட்டுப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்று தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். விஜயலட்சுமி விழுந்த பெருங்குழியிலிருந்து 80 மீட்டர் தொலைவில் அந்த பாதாள சாக்கடை கால்வாயின் ஸ்லாப்பு உள்ளது. இந்த 80 மீட்டர் தூர இடைவெளியில் ஒரு திடமான பொருள் நகராமல் சாக்கடை நீரில் சிக்கி நிற்பது தீயணைப்பு படையின் K9 மோப்ப நாய் பிரிவை சேர்ந்த 2 நாய்களான டென்டியும் ஃப்ரெங்கியும் கண்டுபிடித்துள்ளதாக தீயணைப்பு மீட்பு படையின் துணை இயக்குநர் அஹ்மத் இஸ்ராம் ஓஸ்மான் தெரிவித்தார். மனித சடலங்களை துல்லியமாக கண்டுபிடிப்பதில் பிரத்யேக பயிற்சியும் நிபுணத்துவமும் பெற்ற மோப்ப நாய்களான டென்டியும் ஃப்ரெங்கியும் அடையாளம் காட்டிய பாதாள சாக்கடையை இலக்காக கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதியில் மீட்பு படை குவிக்கப்பட்டுள்ளதாக அஹ்மத் இஸ்ராம் குறிப்பிட்டார். அந்த 2 மோப்ப நாய்கள் அடையாளம் காட்டிய இடத்தையே புவியியல் ஆய்வு கேமராவிலும் சந்தேகத்திற்குரிய இடமான அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சாக்கடை கால்வாய் பகுதியில் சுமார் 80 மீட்டர் இடைவெளியில் தற்காலிக அடைப்பை ஏற்படுத்தி அந்த சாக்கடையின் நீரை அகற்றும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேவேளையில் அப்பகுதிக்குள் முக்குளிப்பவர்களை அனுப்பும் நடவடிக்கை எந்த நேரத்திலும் முடுக்கிவிடப்படலாம் என்று அஹ்மத் இஸ்ராம் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ் பகுதி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜலான் மஸ்ஜித் இந்தியாவிலிருந்து ஜலான் ராஜல்லாவுட் வரையில் 1.4 மீட்டர் தூரத்தை கொண்ட பாதை மூடப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் இன்று அறிவித்துள்ளார். மஸ்ஜித் இந்தியா பகுதிக்கு பொறுப்பேற்றுள்ள டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் நிலையத்தின் தலைவர் மூலம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக IGP குறிப்பிட்டார். மூடப்பட்டுள்ள இந்த சாலையானது பாதாள சாக்கடை கால்வாய்களின் 5 ஸ்லாப்பு பகுதிகளை கொண்டதாகும். அந்த சாலை பகுதி மட்டுமே மூடப்படுவதற்கு இதுவரை உத்தரவிடப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகள் இல்லை என்று தான்ஸ்ரீ ரசருடின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் முக்கிய வர்த்தக பகுதியான ஜலான் மஸ்ஜித் இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற பகுதி என்று இப்போதைக்கு எந்தவொரு பிரகடனத்தையும் வெளியிட இயலாது என்று IGP தெளிவுபடுத்தினார். நாளை மறுநாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நாட்டின் 67வது தேசிய தினத்தை முன்னிட்டு நாளை வெள்ளிக்கிழமை இரவு டத்தாரன் மர்டேகாவில் நடைபெறவிருந்த தேசிய தின கொண்டாட்ட வரவேற்பு நிகழ்வை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ரத்து செய்துள்ளது. அன்றிரவு டத்தாரன் மர்டேகாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் இன்று காலையில் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஓர் இந்திய மாது பாதாள சாக்கடையில் விழுந்த சம்பவம் உட்பட அண்மையில் மாநகரில் நிகழ்ந்த சில துயர சம்பவங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் டத்தாரன் மர்டேகாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட சுதந்திர தின வரவேற்பு நிகழ்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. பெரிய அளவிலான கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லை என்றாலும் தேசிய தினத்திற்கு அர்த்தம் பொதிக்கும் வகையில் தேசப்பற்றை மனதில் வைத்து போற்றும்படி மாநகர் வாசிகளை அது கேட்டுக்கொண்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் மண் உள்வாங்கிய சம்பவத்தில் காணாமல் போன இந்திய பிரஜை விஜயலட்சுமியை தேடி கண்டுபிடிப்பதற்காக அந்த மாது விழுந்த 8 மீட்டர் பாதாள சாக்கடை அருகில் மாந்திரீக சடங்கு செய்து மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நாட்டின் பிரபல ராஜா போமோ இப்ராஹிம் மட் ஜின் கூட்டரசு பிரதேச முஃப்டி அலுவலகத்தின் விசாரணைக்கு ஆளாகியுள்ளார். நேற்று மஸ்ஜித் இந்தியாவிற்கு திடீர் வருகை மேற்கொண்ட ராஜா போமோ இந்திய பிரஜை விஜயலட்சுமி விழுந்த இடத்தில் ஒரு வகையான நீரை தெளித்து சில சடங்குகளை செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
எனினும் ராஜபோமோவின் இந்த செயல் சமூகத்தின் மத்தியில் இஸ்லாம் சமயம் மற்றும் பிறரின் துயரம் பற்றிய தவறான புரிதலையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அந்த நபர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் முகமது நைம் மொக்தார் தெரிவித்தார். இதற்கு முன்பு காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக மாந்திரீக சடங்கு என்ற பெயரில் ராஜபோமோ நடத்திய சில கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளுக்காக அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அவர் 1997 ஆண்டு கூட்டரசு பிரதேச ஷரியா சட்டத்தின் கீழ் முஃப்டி அலுவலகத்தினால் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார். கடந்த 2014 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி 239 பேருடன் காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH370 விமானத்தை கண்டுபிடிப்பதற்காக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தனது உதவியாளர்களுடன் ராஜபோமோ நடத்திய மாந்திரீக சடங்குகள் பெரும் கவன ஈர்ப்பாக அமைந்தது. விமான நிலையத்தில் படகு போன்ற ஒரு கட்டமைப்பை செய்து அதில் பயணம் செய்வது போலவும் அங்கிருந்து தொலைநோக்கி சாதனம் மூலம் அந்த மலேசிய விமானம் விழுந்த இடத்தை தேடுவதாகவும் இளநீர் சடங்கை ராஜபோமோ நடத்தியது உள்நாட்டவர்கள் மட்டுமின்றி உலக மக்களின் கவனத்தையும் ஈர்த்தது. குவாலா கங்சார் ஜலான் கம்போங் பாரு லிமான் கட்டி என்ற இடத்தில் ஒரு வீட்டில் இன்று அதிகாலை நிகழ்ந்த தீ விபத்தில் ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார். வீட்டில் நாலாபுறமும் தீயின் ஜுவாலையை சூழ்ந்து கொண்ட நிலையில் தப்பிக்க இயலாமல் அந்த ஆடவர் தீயின் கோர நாக்கில் சிக்கியதாக கூறப்படுகிறது. 36 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரின் கருகிய உடல் வீட்டின் சமையல் அறையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தீச்சம்பவம் தொடர்பாக அதிகாலை 1:10 மணியளவில் குவாலா கங்சார் தீயணைப்பு நிலையம் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில உதவி இயக்குனர் சபோருட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். தீ ஏற்பட்டதற்கான காரணம் ஆராயப்படும் வேளையில் அந்த ஆடவரின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். முன்னாள் பிரதமரும் பரிகத்தான் நேஷனல் தலைவருமான தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மீது தேச நிந்தனை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது அரசியல் நோக்கத்தை கொண்டது என்று அதன் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் கூறுகிறார். முஹிடினுக்கு எதிரான இந்த தேச நிந்தனை குற்றச்சாட்டை அந்த கண்ணோட்டத்திலேயே பெர்சத்து கட்சி தலைவர்கள் பார்ப்பதாக ஹம்சா ஜைனுடின் குறிப்பிட்டார். முஹிடினுக்கு எதிராக தேச நிந்தனை சட்டம் பாய்ந்து இருப்பது பரிகத்தான் நேஷனல் கூட்டணிக்கு எதிராக தீய நோக்குடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும் என்றே தாங்கள் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். இது ஓரவஞ்சனையுடன் நடத்தப்பட்ட தாக்குதலாகும். எது எப்படியாயினும் இந்த குற்றச்சாட்டிற்கு எதிராக முஹிடினுக்கு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தங்கள் பிளவுபடாத ஆதரவை நல்கி வருவர் என்று ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 85 லட்சம் ரஹ்மா ரொக்க உதவித்தொகையை பெறுகின்றவர்கள் அந்த நிதி உதவியின் 3வது கட்ட உதவித்தொகையை இன்று வியாழக்கிழமை முதல் பெறலாம் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. ரஹ்மா உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் இன்று முதல் ரொக்கத் தொகையை பெறும் அதே வேளையில் புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் மற்றும் நிதி உதவி கேட்டு மேல்முறையீடு செய்து கொண்டவர்கள் வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் ரஹ்மா ரொக்க உதவித்தொகையை பெறலாம் என்று நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.